நண்பா என்ன ஏதோ யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சிங்க உண்மையின் மறுபக்கம் நீங்க உன்னத்தையும் வீடியோ காணும் என்னதான் பேச போற இப்ப நீ அதான் சொல்லு. வீடியோ தானே நண்பா, நானும் அதுக்கு தான் கேமரா ஆளா தேடிக்கிறீங்க, ஒருத்தனும் சிக்கல. ஏன் நீயே சொல்ல, ஒரு டாபிக் பேசுவோம் போடுவோம், அதை பத்தி பேசணும்னா கரண்ட் டாபிக் எது பேசணும், என்ன பேசலாம் நீயே சொல்ல. திடீர்னு ஏன்டா கேட்டா அப்படுறா, நான் என்னத்தான் சொல்றேன், நீ தான் ஏதோ பேச போறேன்ட திடீர்னு வந்துட்டு ஏதாவது டாபிக் சொல்லு, என்ன சொல்றேன், என்ன சொல்றது. கரண்ட் டாபிக்னா கரண்ட்டை பத்தி வேற சொல்லு, கரண்ட் தான் படிக்கிட்டு போயிட்டு வருது. கரண்ட் டாபிக் கரண்ட்டை பத்தி பேசணும், நல்லா தான் இருக்கு, பேசிடுவோமா கரண்ட்டை பத்தி. நண்பா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மின்னுள்ள இருக்குல்ல, அணுமின் நிலையம். அணுமின் நிலையமா? இதெல்லாம் புதுசா இருக்கு. அப்படின்னா ஏதோ அணுமின் நிலையம், ஏதோ அணு ஏதோ பொண்ணு பேர் இருக்கு, ஏடா அது பொம்பளை சோப்பு அணுமின் கனெக்ட் பண்றான். இப்போ உனக்கு இதை விளக்கமா சொல்றேன் பார்த்துக்கு. தமிழ்நாட்டில் வந்து 2 அணுமின் நிலையம் இருக்கு, பெரிய அணுமின் நிலையம். இந்தியாவிலேயே பெரிய அணுமின் நிலையம்னா உனக்கு திருநெல்வேலியில் இருக்க கூடங்குளம் அணுமின் நிலையம் தான். அதுதான் இந்தியாவிலே பெரிய அணுமின் நிலையம். அதுல எப்படி கரண்ட் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே புரியலையே. அதுல எப்படி, எனக்கு அந்த ப்ராசஸ் நீ சொல்லு, தெரிஞ்சுக்கோ. நண்பா, இப்போ அணு உலையிலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிப்பாங்கன்னு உனக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு ரியாக்டர் மாதிரி ஒன்று செட்டப் இருந்தது. அதுக்குள்ளே வந்து யுரேனியத்தோட நியூட்ரானை மோத விட்டு அதில் ஒரு செயின் சாக்கர் மாதிரி நடக்கும். அதிகப்படியான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை வந்து தண்ணி நீராவியாக்கி அது வந்து ஒரு டர்பனில் சுத்த விட்டு அது வந்து ஜென்ரேட்டர் மூலமாக போய் அதில் ஒரு கரண்ட் உருவாகும். பார்த்துக்கு இதுதான் ப்ராசஸ், அங்கே நடக்கிற ப்ராசஸ். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எத்தனை ஒரு அணுவில் ஒரு 10-15 இருக்குமா? வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2 அணுமின் நிலையம் இருக்கு. ஒன்று கூடங்குளம் அணுமின் நிலையம், அது வந்து திருநெல்வேலியில் இருக்கும், உனக்கு தெரியும். இன்னொன்று வந்து சென்னையில் இருக்கிற கல்பாக்கம் அணு நிலையம். இப்போ இது கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அங்கிருந்து வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. உனக்கு கல்பாக்கத்துல இருந்து ரிசர்ச் சென்டர் மாதிரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வந்து ஒரு நாளைக்கு 2 செக்டார் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 48,000 மெகாவாட்டு கரண்ட் வந்து அதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா உனக்கு கல்பாக்கத்துல வந்து ஒரு 440 மெகாவாட்டு தான் உற்பத்தி பண்றாங்க. அது வேற ப்ராசஸ்க்காக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா இவ்வளவு கரண்ட் கிடைக்குது, அப்ப வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான தொழிற்சாலை இருக்கு. பார்த்துக்கு எல்லாத்துக்கும் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணோம்னா அது கொஞ்சம் சிரமம் தான். என்னதான் வந்து அணு உலை இருந்தாலும் அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல் ஏற்படத்தான் செய்யும். அதனாலதான் உனக்கு அடிக்கடி வந்து கரண்ட் நிப்பாட்டி அது மூலமா கொஞ்சம் மெகாவாட்டை உற்பத்தி நிப்பாட்டி வச்சு அதை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இதே சிக்கல் இப்ப நிப்பாடுற காரணம். சரி, பரவாயில்ல. இனிமே என்ன எங்க அண்ணா ஆட்சி வந்துருச்சு, அப்புறம் என்ன ஒரு 10-15 கட்டி விட்டுற வேண்டியதான், கரைச்சல் இல்ல. இதுதான் பரிதான்னு சொல்றது. நண்பா, இதுல ஒரு சிக்கல் இருக்கு பார்த்துக்கு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இதுல வந்து இப்ப மின்சாரம் தயாரிக்கிறோம், ஒரு அணுமின் நிலையம் இருக்கு, மின்சாரம் தயாரிக்கிறோம். அதுல வந்து நம்மளுக்கு பலன் இருக்கு, அதனால இன்னும் 4-5 கட்டலாம்னு சொல்றாங்க. உலகத்திலேயே பெரிய ஆபத்தான ஒண்ணுன்னா நீங்க என்ன சொல்லுவ? மனுஷனோட நாக்கு, அப்புறம் லவ், இதுதான் எனக்கு தெரிஞ்சது. உலகத்திலேயே மிக ஆபத்தானது என்ன தெரியுமா? இந்த அணுமின் நிலையம் தான். So sad. என்னடா சொல்ற, அப்படி என்ன டேஞ்சர் இருக்கு இதுல? என்ன டேஞ்சர் நண்பா? இது வந்து ஒரு ஒரு உலகத்துல வார் நடந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தோ அதுக்கு மேல பெரிய ஆபத்து பார்த்துக்கு. இது என்ன சிக்கலாகும்னா, இப்போ அந்த அணுமின் நிலையத்துல இருந்து எப்பயுமே கடலை ஓரத்துல வைப்பாங்க. ஏன் கடலை ஓரத்துல வைப்பாங்கன்னா, இங்க இருந்த தண்ணி, கூலிங் தண்ணி எடுத்துட்டு அந்த ரியாக்டர் மூலமா அதில் மின்சாரம் தயாரிச்சு அதில் ஒரு ஹீட் தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மூலமா அங்கே கடல்ல அந்த சரௌண்டிங்களோட வாழ்ற உயிரினங்கள் வந்து மீன்கள் அதில் வந்து அதிகமாக கவலைப்பாரிக்கிறதுனா பாதிக்கப்படுது. 2வது வந்து இதுல ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலநடுக்கமோ ஒரு சுனாமியோ வந்துருச்சுன்னா அதுல வர பாதிப்போட இதுல வர ரேடியேஷனோட பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். எப்படி ரேடியேஷன் வரும்னு நினைக்கிற நீ? இதே என் டவுட். நீ சொல்றதுல வித்தியாசமா இருக்கு, வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, எங்க இல்லை. நீ என்ன புதுசா கதை அடிச்சு விடுற? ஆதாரம் வச்சிருக்கியா நீ? நண்பா, நான் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன். உனக்கு வந்து ஒரு 3 விதமான முக்கியமான விபத்தை சொல்றேன். அப்போ சோவியத் யூனியன் கண்ட்ரோல்ல இருந்த உக்ரைன்ல வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அங்க உள்ள அணு உலையில வந்து அதுல அந்த கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி அது விபத்தாகி நீ கற்பனை பண்ண முடியாது. 30 கிலோமீட்டருக்கு அதோட சரௌண்டிங், 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து ரேடியேஷன் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அதனால வந்து நீ ஜாம்பி படம் பார்த்திருக்கியா? ஜாம்பில என்ன பண்ணுவாங்க, இந்த வேர்ல்டு வார் ஜெட்ல கொடூரமா இருக்கும்டா பார்க்கவே. அது எல்லா ஏரியாக்குள்ள பூட்டி வச்சு சுத்தி சவர் எழுப்பி போட்டு சாம்பி வராத அளவுக்கு சுத்தி பெரிய சவர் எழுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, இன்னும் வரைக்கும் நம்ப முடியாது. நீங்க வேணா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அங்கிருந்து மக்கள்னா வெளியேற்றிட்டு அங்க இன்னும் வரைக்கும் மக்கள் வாழல. அங்க உள்ள பில்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே இப்போ உனக்கு செடி முளைச்சு மனிதனால உள்ளக்க போக முடியாத அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு. இந்த அலெக்சன் பார்ல சொல்ற மாதிரி
இப்ப அது வந்து நீ பெரிய பெரிய ஹாலிவுட் மூவில வர்ற மாதிரி தான் இருக்கு. அது உண்மையிலேயே இங்க இருக்கு. அது வந்து எத்தனை வருஷம் சொல்றான் தெரியுமா? சொல்றான் குறைஞ்சது 10,000 ஆண்டுகளுக்கு அதுக்குள்ள போக முடியாது. 10,000 ஆண்டா? அதனால கற்பனை பண்ண முடியாது நடந்தது. இது வந்து 10,000 ஆண்டுகளுக்குள்ள போக முடியாது. அடுத்த இது சொல்றேன் பாரு. இதே சோவியத் யூனியன்ல இருந்த ரஷ்யால அங்க வந்து உனக்கு இப்போ இந்த நியூக்ளியர் இருக்குல்ல, இது மூலம் கரண்ட் உற்பத்தி பண்றாங்கல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் தான். எப்படி நீ வண்டி ஓட்டுறீல, ஆயில் ஊத்துறியா, அது 1000 கிலோமீட்டர் ஓடனாலும் ஆயில மாத்திரியா, ஆயில் வேஸ்ட் ஆயில் இருக்குல்ல அதை கீழே ஊத்திரியில, அதே மாதிரி இந்த கரண்ட் உற்பத்தி பண்ணும்போது ஸ்பெண்ட் ஃபியூல்னு சொல்லுவாங்க. அந்த யுரேனியம் வந்து கழிவாயிரும். அந்த கழிவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தண்ணி டேங்க்ல வந்து அதை குளிர வைப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் குளிர வைப்பாங்க நினைக்கிறீங்க? 2-3 வருஷம். 10 ஆண்டுகள் அதை குளிர வைப்பாங்க. 10 ஆண்டுகள் அதை குளிர வச்சு திரும்பி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஸ்டீல், இந்த மாதிரி பெரிய ஸ்டீல்ல வந்து பெட்டகம் மாதிரி அடைச்சு அதை மண்ணுக்குள்ள 600 அடிக்கு மேல கீழே புதைச்சு பெரிய காங்கிரீட் சவரை வச்சு எழுப்பி அதை பாதுகாப்பாங்க. அது எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவலைப்பட்டுக்கிட்டு பழச்சாச்சு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அதோட பீரியட் வந்து 24,000 வருஷம். 24,000 வருஷம். அதோட ரேடியேஷன் வந்து பாதி குறைய 24,000 வருஷம். இது வந்து ஒரு கணிப்பு தான். ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு சின்ன கணிப்பு மாதிரி சொல்றாங்க. லட்சம் வருஷமா அதோட பாதிப்பு இருக்குமா ரேடியேஷன்ல? நம்ம தலைமுறையே இருக்காது. இப்ப அது வந்து ஒருவேளை இப்ப நீ ரெண்டாவது விபத்தை சொல்றாங்க, இந்த ரஷ்யால நடந்த விபத்து இருக்குல்ல, இந்த ரஷ்யாவில் நடந்த விபத்துல அந்த அணு கழிவு இருக்குல்ல, அது அந்த பிரதச்ச இடத்துல இருந்து சின்ன எக்ஸ்ப்ளோஷன், அது விபத்து ஏற்பட்டனால 350 கிலோமீட்டருக்கு சுத்தி ரேடியேஷன்ல மக்கள் பாதிக்கும். 350 கிலோமீட்டரா? தமிழ்நாடே பாதி முடிஞ்சு வச்சு அதுல பாதிக்கப்பட்டு நிறைய பேர் புற்றுநோயால் செத்து போயிட்டாங்க. லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்டாங்க. ஒருவேளை இந்த அணுவுல இங்க உள்ள கூடங்களும் அணுல நிலையத்துல வந்து ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டா கூட நம்ம சன்னதி இருக்காது. அப்புறம் என்ன மாநாடு வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு நேரத்துல மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தினாங்க. அதோட பாதிப்பு தெரியும் போது இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த சோவியத் யூனியன்ல நான் சொன்னால உக்ரைன்ல விபத்து நடந்துச்சுங்க. அது நடந்தது 1986. இங்க கட்ட ஒப்பந்தம் போட்டது எப்ப தெரியுமா? 1988. ஆமா, அங்க விபத்து நடந்தாலும் இங்க 2 வருஷத்துல நம்ம தானே இங்க எல்லாத்துக்கும் நம்மள தானே கோருக்குறாங்க. 1988ல இங்க வந்து அப்ப உனக்கு ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2002ல கட்டி செயல்பட ஆரம்பிச்சு. இப்ப 13 வருடங்கள் ஆச்சு. யூனிட்ல வந்து செக்டார்ல வந்து அதோட மின்சாரம் எடுக்கப்பட்டு 13 ஆண்டுகள் ஆச்சு. 10 வருஷத்துல அந்த ஸ்பெண்ட் ஃபியூல் ஆயிரும். ஆகி இப்ப 3 வருஷங்கள் ஆச்சு. அது இன்னும் மண்ணுல பிதைக்கல. அது ப்ராசஸ் நடந்திருக்கு. அது மூலமா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஒருவேளை அதை மண்ணுல பிதைச்சாங்கன்னு வையேன், அது வந்து இந்த மாதிரி பாதுகாப்பா தான் இருக்கு. எதுவுமே 100% பாதுகாப்புன்னு சொல்லல. உனக்கு அது ஒருவேளை பிதைச்சாங்கன்னு வையேன், அதுல ஏதோ புளூட்டோனியம் உருவாகும். புளூட்டோன் 239 சொல்லுவாங்க. இருக்கிறதுல பெரிய கதிர்வீச்சு கொண்டது அதுதான். ஒருவேளை இந்த காலப்போக்கில் நம்ம பிள்ளைய சந்ததியில ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு வாறு வருடோ இல்லை ஒரு நிலநடுக்க வருவதோ சொல்லி அது எக்ஸ்ப்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு இருக்கா? தமிழ்நாடு சுற்றிட்டு மாவட்டத்துல இருக்கு. தூத்துக்குடியில போச்சு. தமிழ்நாடு சுற்றிட்டு மாநிலங்கள் உனக்கு கேரளா எல்லாம் முடிஞ்சு வச்சு. தூத்துக்குடி நாய்க்குட்டி எல்லாம் முடிஞ்சு வச்சு. சொல்றல இதோட விபத்து வந்து ஒருவேளை மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டு போய் மாற்று திட்டம் கொண்டு வந்தா தப்பிச்சுக்கலாம். சரி, மாற்றத்துமே கிடையாதா? எதுவுமே பண்ண முடியாதா? சொல்ல முடியாது. ஏன்னா உலக நாடுகள்லாம் அந்த விபத்தை பார்த்து பயந்து அந்த அணுகுலியிலிருந்து வர மின்சாரத்தை விட மாற்று திட்டமா உனக்கு சூரிய தகடு, உனக்கு காற்றாலை, இதுல வந்து அதிநவீனமா டெக்னாலஜி பயன்படுத்தி நல்லா மின்சாரம் தயாரிச்சு சரியா சாத்தியமே இல்லை. அதெல்லாம் காட்டுறப்ப இது சோலார் சிஸ்டத்துலேயே வந்து அதிகமா அந்த மின்சாரம் எடுக்கிறது வந்து சைனா தான். உனக்கு அதையும் காட்டுறேன். 2வது வந்து இதுல வந்து மாற்று திட்டம் எப்படி கொண்டு வரணும்னா, ஏன் இதை வந்து படிப்படியாக குறைக்கணும், உடனே குறைக்க முடியாது. ஒருவேளை இந்த உனக்கு இதை நிப்பாட்டுற மாதிரி ஆச்சுன்னா ஏன் இதுக்கு மாற்று திட்டம், இதுல வர்ற மின்சாரத்தை அதுக்கு நிகரா நம்ம உற்பத்தி பண்ணணும். இதுல வந்து ஒரு நாளைக்கு 48,000 இப்போதைக்கு 48,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி. இதுக்கு நிகரா ஒருவேளை காற்றாலை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சது 1300 காற்றாலை மின் கம்பங்கள் வைக்கணும். நம்ம இருக்க வாய்ப்பு சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ஏக்கர் கிட்டால அது வரும். அது வந்து நம்ம வந்து அதுலதான் மாற்று திட்டம்னு எப்படி கொண்டு வரணும்னா, இப்ப நம்ம மனிதன் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. உனக்கு அதிகப்படியான காற்று வந்து நம்ம தெரியும். கடலோர மாவட்டத்துல அதிகப்படி எங்க ஊர் சைடுனா கடலோரத்துல அதிகப்படியே காற்று. இப்ப அதை என்ன பண்ணணும்னா, அந்த கடலோர மாவட்டத்துல வந்து மக்கள் மீன் பிடிக்கப்படாத இடம், கிராமங்கள் இல்லாத இடத்துல காற்று அதை எப்படி பண்ண வரிசையா வந்து காற்றாலை வச்சு அதுல வந்து அதிகப்படி எல்லா நேரமும் அதிகப்படி காற்றடிக்கும்.
அப்ப அதுல இருந்து உற்பத்தி பண்ணி அதை பண்ணோம்னா உனக்கு 1300 இருந்து 1000 காற்றாலை வச்சாவே போதும். அது உனக்கு அங்க உனக்கு அந்த கடலோர மாவட்டத்தை தனுஷ்கோடியில இருந்து கடலோர மாவட்டத்துல வச்சாவே உனக்கு இதை வந்து பூர்த்தி செய்ய முடியும். இப்போ நீ இந்தியாவை கம்பேர் பண்ணும், இப்போ இந்த 48,000 மெகாவாட்டை வந்து இந்தியா கம்பேர் பண்ணும்போது அதானியே இதுக்கு அதிகமாகவே எடுக்கிறாரு இந்தியா மூலமா. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலயும் வந்து உற்பத்தி பண்ணி அதிகமாக உண்மையில சொல்ல போனா நம்ம கவர்மெண்டோட அவங்க தான் ரொம்ப இதா செயல்படுறாங்க. நம்ம எதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறோமோ அவங்க அதெல்லாம் பண்ணி சாதிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஒரு கமிஷனுக்கு கையெழுத்து போடுற அரசாங்கமா மாறிடுச்சு. மக்களுக்கு தேவைக்கு இல்லை. அங்கே தேவைக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை. நமக்கு மின்சாரம் முக்கியம்தான், அதை விட உயிர் முக்கியம். மின்சாரத்தை வச்சு என்ன ஒண்ணு, உயிர் இல்லாம மின்சாரத்தை வச்சு என்ன ஒண்ணு. இப்போ இதுக்கு மாற்று திட்டம், ஒருவேளை சூரிய மின் தகடு உனக்கு காற்றால கொண்டு வந்தீங்கன்னா அழகுபடியா வந்து மின்சாரத்தை செயல்படுத்த முடியும். ஏன்னா உலக நாடுகள் அதை பண்ணிட்டு இருக்கு. உனக்கு நானும் பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். ஆனா சொன்னீங்க ஏத்துக்க மாட்டான், கேட்டா சாத்தியம் இல்லாம. ஆனா இந்த பெரிய பெரிய அதானி அம்பானி எல்லாம் சாத்தியமாக்கி அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முட்டாள் மாதிரி ஆமாங்க ஏமாத்திட்டு இருக்கோம். அதானி வந்து நம்ம நிலத்துல வந்து குறைந்த வாடகையில வந்து அரசாங்கம் அவங்களுக்கு நிலம் கொடுத்து அவர் வந்து அதுல சோலார் மின்தகடை வச்சு அதுல வர கரண்ட நம்ம அரசாங்கத்துக்கு விற்பனை பண்றாரு. என் சட்டையில இருந்து 100 ரூபாய் எடுத்து என்கிட்ட வந்து நம்ம கன்சல் அடிச்சுக்கிறதா. விழிப்புணர்வு தான் இந்த காணொலி. நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா ஒரு விழிப்புணர்வு தான். இப்படி ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கு அணுகுலேன்னு. அதுக்கு மாற்று திட்டங்கள் மக்கள் யோசிக்கணும். மக்கள் யோசிக்காத வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து இப்ப 1-2 செயல்படுகிற செக்டர்ல 3 நாள் கட்டி முடிச்சிட்டாங்க. 5-6 விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா இன்னொரு அணுமின் நிலையம் கூட ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, இது அணுமின் நிலையத்துல கரண்ட் பத்தல, இன்னும் கரண்ட் உற்பத்தி பண்ணணும், இன்னொரு அணுமின் நிலையம் போடலாம் சொல்லலாம். அதுக்கு கூட திட்டமா கூட இருக்கலாம் இது. ஏன்னா இப்படி சூழ்நிலை இருக்கு. நம்மள மக்களை வந்து சாக வேண்டிதான். போய் கேள்வி கேட்க ஆள் இல்லை, கேள்வி கேட்கறன்னு வர விட மாட்டாங்க, கொன்றுவாங்க. எவன் கேட்கறான்னா அவன் தேச துரோகின்னு சொல்லுவாங்க, நம்ம மக்களுக்காக போறான்னா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இப்படி சிக்கல்கள் இருக்கு. நம்ம மீண்டு வரணும். இதுல பார்த்துட்டு மக்களுக்கு நாங்க பேசுனது ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட விவாதம் பண்ண வாங்க, சவால் வரும். வரமாட்டாங்க. இங்க இருக்க மக்களோட மைண்ட் எப்படி தெரியுமா, ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போற, நம்ம வேலையை பார்ப்போம். அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தலையில நல்லா மிளகா அரைக்கிறாங்க. இன்னும் இதை பத்தி இன்னும் விரிவா பேசணும்னா எங்கள்கிட்ட வந்து விவாதம் வரலாம். இது என்ன சந்தேகம் இருந்தாலும் இது காணொலி இருக்கானதெல்லாம் தூக்கிடுவாங்க. ஆபத்துனாவே மக்கள் அரசாங்கத்துக்கு ஆபத்துனாவே அல்டிமேட்டா தூக்கிடுவாங்க. திட்டம் அரசாங்கம் கொண்டு வரதுன்னா அது நல்லதா கெட்டதான்னு அப்ப நம்ம தேடணும். எல்லாம் நம்ம அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. அதனால வந்து அணுவுல வந்து மிகவும் ஆபத்தானது. அதை முழுக்க எதிர்க்கணும். அதுக்கு மாற்று திட்டம் கொண்டு வந்துட்டு அதை நிலுக்கணும். ஒருவேளை இந்த அணுவுல இப்ப நம்ம நிப்பாட்டினாலும் இன்னும் 1,00,000 வருஷத்துக்கு 1,00,000 வருஷத்துக்கு அதோட பாதிப்பு கதிர்வீச்சு போகாது. அதனால நம்ப முடியாதுல்ல. நம்ம இப்ப அந்த ஸ்பெண்ட் ஃபியூல் இருக்கு, அது என்ன ப்ராசஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை ஒருவேளை நிலத்துல பதிச்சாலும் எல்லாத்துக்கும் மண் ஆபத்து, நீர் ஆபத்து, காற்று ஆபத்து, எல்லாமே ஆபத்து தான். ஒருவேளை நம்ம அதை நிப்பாட்டி வச்சுட்டாலும் அனுப்பலாம். சுத்தி சவர எழுப்பி அதை நிப்பாட்டி யாருமே மட்டும் போகாட்டாங்க. வருங்காலத்துல வந்து நம்ம இறந்து போய் இன்னொரு 10,000 வருஷங்களுக்கு யாருக்கு தான் வந்து ஒருவேளை நம்ம அந்த கீழடி தோன்ற மாதிரி மக்கள் வந்து தோன்றுனாங்கன்னா அது எக்ஸ்போலஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ உள்ள மக்களும் பாதிக்கப்படுவாங்க, சாக வேண்டிதான். அதனால வந்து இதுக்கு மாற்று திட்டம் கொண்டு வரணும். அது அந்த ஸ்பெண்ட் ஃபியூல் இருக்குல்ல, அந்த புளூட்டோனியம் இருக்குல்ல, அது கழிவாயிடுச்சுனாவே அது புளூட்டோனியம் உருவாயிரும். புளூட்டோனியம் இருக்குல்ல, இதுக்கு வந்து அது என்ன பண்ணலாம், ஆராய்ச்சியாளர் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம வந்து இன்னும் கத்துக்கணும். அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் கத்துக்கிட்டு இந்த அணுமின் நிலையத்தை ஒழிச்சிட்டு மாற்று திட்டம் நிறைய இருக்கு இயற்கை சார்ந்து, மக்களுக்கும் மண்ணுக்கும் உனக்கு இயற்கையும் பாதிப்பு, அந்த திட்டத்தை கொண்டு வரணும். அவ்வளோ நிறைவா என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே தெரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய காணொலிகள் போடுவோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 100 பேர்னால ஒருத்தனையாச்சு. நானு எதுக்கு காணொலி போட்டேன்னா நானு வந்து ஒருத்தனையும் பேசணும், பார்த்துக்க பேசி மாலம் உள்ள ஒருத்தர்கிட்ட நானும் ஒருத்தனாக கூப்பிட்டு பேசுறேன். சரி காணொலியை போடுங்கன்னு சொன்னாங்க, போடுவோம், ஒரு காணொலியை போடுவோம். இப்போ 10 பேருக்கு அனுப்பினோம்னா நம்ம அனுப்புவோம், நம்ம நண்பர்கள் தான் 100 பேருக்கு அனுப்பிடுவோம். இவனா தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன வேலை பண்ணுவார்ல பார்த்துக்கு.